Hello my dear friends, welcome to London பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜ், டவர் பிரிட்ஜ் போகிறோம். அங்கே உங்களை எல்லாரையும் சுற்றி காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லண்டன் பிரிட்ஜ் போய் பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரெயினில் தான் நம்ம இப்போ வந்து லண்டன் பிரிட்ஜ் நம்ம போக போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் வரதுக்கு இன்னும் நமக்கு 5 minutes இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சரி ஜஸ்ட் அப்படியே பராக்க பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி போர்டில் தான் காட்டும் எவ்வளோ மினிட்ஸில் ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயின் இப்போ வரப்போகுது, நமக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஊர் மாதிரி ட்ரெயினில் அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இருக்காதுங்க. ஸோ அங்கே நிறைய பில்டிங்ஸ் அந்த எண்டில் தெரியுது பாருங்கள். இப்படி பார்த்தாலே கண்டிப்பாக அதுதான் சென்ட்ரல் லண்டன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஸ்கை கார்டன் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த பில்டிங் பார்த்தாலே ஓகே லண்டன் பிரிட்ஜ் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இறங்க போகிறோம். லண்டன் பிரிட்ஜ் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே ஒரு பெரிய பிக்கஸ்ட் பில்டிங் இன் லண்டன்னு சொல்லலாம். நேம் வந்து ஷார்ட். இந்த பில்டிங் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதையும் தாண்டி வந்தால் நம்ம லண்டன் பிரிட்ஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எம்ப்ளம் ஒன்று இருக்கும். சரி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டலான்னு தான். உள்ளே போகிற வழியில் அதை குவீன்ஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ ஏன் அந்த நேம் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் டக்குன்னு. சரி அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போரோ மார்க்கெட் இருக்குது. சரி கீழே போயிட்டு அவங்கள அங்கேயும் சுற்றி காட்டுறோம். அன்றைக்கி வந்து கிளைமேட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் சரி போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் லண்டனில் கூட்டம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் கூட்டம் மாதிரி இல்லை, இதுவே லண்டனில் வந்து ரொம்ப கூட்டம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட். அன்னைக்கு கொஞ்சம் வெண்டியாக இருந்தது. சரி இப்போ நம்ம போகிற மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குங்க. நமக்கு எது சாப்பிட்றன்னு தெரியாது, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோட இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஸ்ட்ராபெரி சாக்லேட் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட் அங்கே. இதுக்கப்புறம் லண்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து இந்த செட்டப்பில் வந்து இருக்கும் இந்த ரோஸ் கார்டன் மாதிரி, சும்மா பசங்களுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி. அங்கே வந்து போயிட்டு எல்லா குழந்தைங்கள்லாம் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லண்டன் பிரிட்ஜ் பக்கம் போவோம். இன்னொரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குங்க, அதை நான் இப்போ காட்டுறேன். இது வந்து போட் ரெஸ்டாரண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். நிறைய போட்டெல்லாம் நின்றுட்டு இருந்தது அந்த லண்டன் பிரிட்ஜ் பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டில் பாருங்களேன் எல்லோரும் வந்து பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பிளேஸு நடக்கவே. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் நம்ம லண்டன் பிரிட்ஜு பக்கம் வந்துட்டோம். நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இதுதான் உங்கள் லண்டன் பிரிட்ஜ், ஃபோர்ட், தேம்ஸ் நதி, பாருங்கள் ஸ்கை கார்டன் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன்.